ஒழுக்கம் என்பது ஒரு சீர்குலைந்த நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. நபி அவர்கள் இது குறித்து அதிகமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு நபியாக வந்ததற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று நல்ல பண்பாடுகளை விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அது குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, தனிமனித வாழ்க்கை ரீதியாக எல்லா நிலைகளிலும் ஒரு சரிவை நோக்கி அது இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் 3 நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். யார் அந்த 3 நபர்களும்? அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை நாளை மறுமையில் அவனுடைய குடும்பம், அவனுடைய கோத்திரம், சமூக மக்கள், பெற்ற பிள்ளைகள், சேர்ந்து வாழ்ந்த மனைவி எல்லாரும் அவரை விட்டும் தூரமாகின்ற கட்டத்தில் இறைவன் மாத்திரம்தான் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுவே தன் கருணையினால் அவனை பார்க்க மாட்டான் என்ற ஒரு நிலை நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமாக இருந்தால் அதை விட ஒரு மிக பெரும் தண்டனை அவனுக்கு கிடையாது. அல்லாஹ்வே அவனை கணக்கில் எடுக்க மாட்டான், அல்லாஹ்வே அவனை பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட மனிதர்களில் ஒரு முக்கியமான நிலையில் உள்ளவர் தான் அத்-தையூஸ் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தையூஸ் என்றால் மானம் கெட்டவன் என்ற அர்த்தமாகும். இதை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் யார் இந்த மானங்கெட்ட வாழ்க்கை வாழ்பவன்? தன்னுடைய ஆளுமையின் கீழ், தன்னுடைய பொறுப்பின் கீழ் உள்ள தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் போன்ற தன்னுடைய பாதுகாப்பிலே உள்ள அந்த குடும்ப உறவுகளில் அசிங்கமான செயற்பாடுகள் நடக்கின்ற நேரத்தில் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாதவன், அதனுடைய விபரீதம் தொடர்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு எடுத்து சொல்லாதவன், அதை தடுக்காமல் அவர்களோடு அவர்களாக இருந்து அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மனிதர் தான் மானம் கெட்டவன், நாளை மறுமையில் இறைவனுடைய அருள் பார்வையிட்டும் தூரமாக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமூக சூழ்நிலையில இதை நாங்கள் நேரடியாக அவதானிக்கலாம். சினிமாவுக்கு முன்னால், சீரியல் நாடகங்களுக்கு முன்னால் குடும்ப சகிதம் இருந்து அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அதிலே கற்பழிப்பு காட்சிகள் வருகிறது. வயது வந்த பிள்ளை, வயது வந்த ஒரு குமரு பிள்ளை, தந்தை பக்கத்தில் இருக்கிறார். பிள்ளை அந்த காட்சியை பார்க்கிறது. தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறார், வயசு வந்த மக்கள் பார்க்கிறார், சின்ன குழந்தைகள் எல்லோரும் குடும்பமாக இருந்து அந்த அசிங்கமான படக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சினிமா பாடல்கள், அங்க அவயவங்கள் தெரியக்கூடிய மோசமான ஆடைகள் அணிந்து நாட்டியமாடக்கூடிய இந்த நாட்டியங்களை எல்லாம் குடும்ப சகிதம் இருந்து பார்க்கின்ற சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றதா இல்லையா? இதை தட்டி கேட்பதற்கு முதுகெலும்பில்லாத அந்த தந்தை, அந்த குடும்ப பாதுகாப்புக்குரியவர் இதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் இருந்தால் இவரைத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை விட்டும் தூரமாக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய குமரு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? எந்நேரம் தூங்குகிறார்கள், போனும் கையுமாக இருக்கிறார்கள். யாருடைய தொடர்போடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மிக பக்குவமாக, மிக அவதானமாக நமது பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது. நமது பிள்ளைகள் வெளியே செல்லுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எவ்வாறான உறவு முறைகளை ஃபாலோ பண்ணுகிறார்கள், இது போன்ற காரியங்களில் ஒரு தகப்பன், அந்த பொறுப்பாளர் மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மட பிள்ளைதானே, வயதுக்கு அதாவது தோளுக்கு மூத்த பிள்ளையை நாம தட்டி கேட்க முடியாது என்கின்ற இந்த பிழையான சித்தாந்தங்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய மோசமான காரியங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை கண்டுகொள்ள மாட்டான் என்பதைத்தான் இந்த ஹதீஸினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த சீர்திருத்த பணியினூடாக இது போன்ற விடயங்களை விட்டும் சமுதாயத்தை தடை செய்தார்கள்,
தனிமனித மாற்றம் என்பது மிக முக்கியமான